ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சூர்யா அக்வாடெக் தமிழ். என்னோட பேர் சூர்யா. இன்னைக்கு நம்ம ஒரு 4 ஃபீட் பிளான்டட் அக்வாரியம் டேங்க் செட்டப் எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். நேற்றுக்கு நம்ம சேனல் 2000 சப்ஸ்கிரைபர் கடந்து போயிருக்கோம். இது உங்களால் மட்டுமே சாத்தியப்படுத்துது. உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒவ்வொன்றும் நிறைய செலவு பண்ணி பண்ணுறோம். உங்களோட சப்போர்ட் இருந்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ப்ளீஸ் தொடர்ந்து உங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டேங்க் செட்டப் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு நேச்சுரல் செட்டப் தான். நார்மல் பிளான்டட் அக்வாரியம் டேங்க் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது தான் எங்களோட ஐடியாவே. ஸோ அதை நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த டேங்க்ல பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் வாட்டர் சாண்ட் வாட்டர்ஃபால் சிஸ்டம் நம்மளே ஓனாக பில்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கோம். இது ஒரு லோ மெயின்டெனன்ஸ் செமி ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். இந்த வாட்டரை கிறிஸ்டல் கிளியராக மெயின்டைன் பண்ணுறதுக்காக நாங்கள் சம் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு 2.5 ஃபீட்டில் ஒரு பெரிய சம் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்கேப்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கிற எல்லாமே ஒரு லோ டெக் பிளான்ஸ் தான், லோ லைட் டிமாண்ட் பிளான்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் மெட்டீரியல்ஸை வச்சே இந்த ஸ்கேப்பிங் பண்ணியிருக்கோம். வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் பார்க்கலாம். ஹாய் கைஸ், இன்னைக்கு ஸ்கேப்பிங் பண்ண போகிற டேங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட்லேருந்து 1.75 ஃபீட் வித் அண்ட் 2 ஃபீட் ஹைட். இந்த கையில் இருக்கிற கல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 கிலோக்கு மேலே இருக்குது. இதுதான் அண்டர் வாட்டர் சாண்ட் வாட்டர்ஃபால் சிஸ்டம். இந்த வெயிட் டைரெக்டாக கண்ணாடியில் இம்பேக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு சாண்ட் லேயர் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அதுக்கு மேலே நம்ம இந்த சாண்ட் வாட்டர்ஃபால் சிஸ்டத்தை எடுத்து பிளேஸ் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடியே சொன்ன போல் இது ஒரு நேச்சுரல் அக்வாரியம் தான் அது. ஸோ அதனால் ஒரு நேச்சுரலான ஒரு நீர்வீழ்ச்சியில் எப்படி இருக்கணுமோ அது போல் நாங்கள் செட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த நீர்வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு உயரமான இடத்துலேருந்து வரும். அதுக்காக நம்ம இந்த உயரத்தை கொஞ்சம் கூட்டுறதுக்காக நாங்கள் புதுசாக ஒரு எக் ட்ரே இருக்குங்களே, இந்த முட்டைலாம் வைக்கிற ட்ரே, அதை நாங்கள் உள்ளே வச்சுட்டு ஹைட் அதுக்கு மேலே இந்த சாண்ட் வாட்டர்ஃபால் சிஸ்டத்தை பிளேஸ் பண்ண போகிறோம். பொதுவாக இந்த நீர்வீழ்ச்சியோ இந்த மலையோ பார்த்தீங்கன்னா சிகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உயரமான இடமா இருக்கணும். ஸோ அந்த இதுக்கு வர வைக்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த உயரத்தை நாங்கள் அதிகப்படுத்துகிறோம். இந்த டோட்டல் செட்டப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கல் தான் ரொம்பவே காஸ்ட் அதிகமாகிடுச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து ஒரு 18 கிலோ லாவா ஸ்டோன்ஸ் வரைக்கும் நாங்கள் இதுக்கு இந்த ஃபவுண்டனுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இது தவிர்த்து மொத்த ஸ்கேப்பிங்கில் யூஸ் பண்ணுற இடம்லாம் தனித்தனியாக இருக்குது. ஸோ இது நீங்கள் இன்கேஸ் நீங்கள் இந்த போல் செட்டப் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வீட்டில் ரொம்ப சேஃபாக பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வச்சுட்டு மறுபடியும் அந்த இவ்வளோ பெரிய செட்டப்பை தூக்கி வேறு இடத்துல பிளேஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இன்கேஸ் நம்ம மிஸ் ஆகிடுச்சுன்னா கண்ணாடி கண்டிப்பாக உடஞ்சிரும். நீங்கள் எவ்வளோ தான் பெரிய கிளாஸ் இருந்தாலும் கண்டிப்பாக உடையணும். வெயிட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகங்க. ஸோ இதை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நம்ம சேனலோட நோக்கமே பார்த்தீங்கன்னா கம்மியான விலையில் நம்ம ஹைடெக்கான சிஸ்டம் செட் பண்ணணுன்றது தான் நம்ம சேனலோட நோக்கம். ஸோ நம்மளோட வீடியோஸ் பார்த்தாலுமே அப்படி தான் இருக்கும். நம்ம எல்லாமே வைல்டுலேருந்து டைரெக்டாக கலெக்ட் பண்ணுற போல தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே இருக்கும். நம்ம தீமும் நம்மளோட ஃபுல் மோட்டிவே அதுதான். எதுவுமே நம்ம ஃபுல்லாக காசு கொடுத்து வாங்கி அவ்வளோ காஸ்ட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அது நம்ம எப்படி சிம்பிளாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சிம்பிளாக நம்ம பண்ணணும். ஒரு சில விஷயங்கள்லாம் வேறு வழியே இல்லை, நம்ம பணம் கொடுத்து தான் வாங்கி ஆகணும். அது போல் விஷயத்த நீங்கள் தாராளமாக பணம் கொடுத்து வாங்கலாம். நம்மளுக்கு இந்த ட்ரிஃப்ட்வுட்டோ இல்லை இந்த சாண்டு, அந்த பிளான்ட்ஸ் கூட சில பிளான்ட்ஸ் கூட வைல்டில் கிடைக்குது. ஸோ நான் வைல்டில் எங்கெல்லாம் பிளான்ட்ஸ் கிடைக்கும் அந்த போல் நீங்கள் கலெக்ட் பண்ணலாம் நான் சொல்கிறேன். இதில் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிற சில பிளான்ட்ஸ் கூட நாங்கள் வைல்டுலேருந்து கலெக்ட் பண்ணது தான், ரிவர் சைட்லேருந்து. பொதுவாக இந்த ரிவர் சாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூட்ரியன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வைல்டுலேருந்து டைரெக்டாக ரிவர் சாண்ட் கலெக்ட் பண்ணிங்கன்னா அதை ரொம்ப அதிகமாகலாம் வாஷ் பண்ண தேவையில்லை. லைட்டாக மேலோட்டம் அலசிட்டு அந்த காய வச்சுடுங்க. தேவைன்னா ஜலிச்சுக்கலாம். அப்படியே போட்டால் இன்னும் பெட்டராக தான் இருக்கும். உங்கள் பிளான்ட்ஸ் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் இது போல் லோடெக் பிளான்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்வா சாயில்லாம் தேவைப்படாது. உங்களுக்கு தனியாக ஃபர்டிலைசர்ஸும் நம்மளுக்கு சப்ளை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. CO2வும் தேவைப்படாது. நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம்.
இன்கேஸ் நீங்கள் CO2 பிளான்ஸ் எதுனா வைக்கிற போல் ஐடியா இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக உங்களுக்கு CO2க்கு கேஸ் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. சில பிளான்ஸ் வந்து CO2 வந்து உங்களுக்கு இதில் இருந்து எடுத்துக்கும், ரூட்ஸ்லேருந்தே கலெக்ட் பண்ணிக்கும், சாயிலிருந்து. அது போல் பிளான்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த உங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கார்டன் சாயில் இருக்குல்ல, அந்த கார்டன் சாயிலை வந்து நீங்கள் பேஸ் லேயராக போட்டுட்டு மேலே வந்து இந்த ரிவர் சாண்டை வந்து கேப்பாக போட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நேச்சுரலாகவே வந்து என்ன பார்த்தீங்கன்னா அந்த CO2 வந்து ஜெனரேட் ஆகும். சரிங்களா? அந்த CO2 வந்து இப்போ எப்படி நேச்சுரலாக நம்ம பாண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன, நம்ம எதுவும் கேஸ் கனெக்ஷன் எதுவும் கொடுக்குறது இல்லைல்ல, அது போல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம நேச்சராகவே வந்து அந்த CO2 வந்து உருவாக்கும். அதிலிருந்து நம்ம பிளான்ட்ஸ் வந்து அந்த ரூட் மூலிமா அந்த CO2 அதுக்கான தேவையான CO2 கண்டிப்பாக கலெக்ட் பண்ணிக்கும். இது வந்து ஒரு நேச்சுரல் செட்டப். நான் அதுக்காக தனி வீடியோஸ் நான் அடுத்தடுத்த இதில் போடுறேன். பட் நம்ம இந்த தீம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரிவர் சாண்டுன்றதுனால நான் இதை வந்து சொல்கிறேன். நம்ம இந்த செட்டப்புக்கு வரலாம். இந்த செட்டப்புக்கு தேவையான ஹைட் வந்து நம்ம வச்சுடுறோம். அதை வந்து எக்ட்ரே வைக்கிறோம். எதுக்காக எக்ட்ரே யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாண்டு வந்து தண்ணி ஊற்றினீங்கன்னா ஸ்லைட் ஆகும். ஸோ இது ஸ்லைட் ஆகாமல் வந்து தடுக்கிறதுக்காக இந்த எக்ட்ரே வைக்கிறோம். இது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது இது போல் யூஸ் பண்ணுறதுக்கு, ஹைட் ரைஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கும். சரி, நமக்கு வந்து இது புதுசாக ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் இது ட்ரை பண்ணியிருக்கேன். இது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நம்ம ஸ்கேப்பிங்க்கு ஏற்றா போல் இந்த ரிவர் சாண்டெல்லாம் லெவல் பண்ணிவிட்டு இந்த மவுண்டன் சைடில் இருக்கிற பார்ட்டு வரும். அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் லாவா ராக்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த நேச்சுரலாக கொஞ்சம் தெரியணும், அந்த ஸ்லோப்ஸ்லேருந்து அந்த மவுண்டைன் போகிறதுக்கான இது வந்து நம்ம உருவாக்கணும். ஸோ அதுக்காக கொஞ்சம் மெனக்கெட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணி மாற்றி மாற்றி வச்சு பார்ப்போம். எந்த ஆங்கிளில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக சூட் ஆகுதோ அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இது நமக்கு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி தான். நம்மளுக்கு கரெக்டான ஸ்கேப்பிங் வர வரைக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். இப்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏதோ குறையிறா போல் இருந்தது. சரி, இன்னும் கொஞ்சம் சாண்டை ஃபில் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏற்றலான்னு சொல்கிறதுக்காக மறுபடியும் நாங்கள் அந்த கல்லை ஆல்ரெடி பிளேஸ் பண்ண ஸ்டோன்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துகிட்டு அகெயின் நாங்கள் வந்து இப்போது இன்னும் கொஞ்சம் மண் போட்டு இன்னும் கொஞ்சம் ஹைட் ரைஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இந்த சைடு எதுனாச்சும் ஒரு தீம், ஒரு மவுண்ட் மாதிரி செட் பண்ணணும். அதுக்காக சரி எதனா பண்ணலாமே சொல்லிட்டு ஒரு 4-5 லாவா ஸ்டோன்ஸ் எடுத்து ஒன்றா சரி எடுத்து ஸ்டிக் பண்ணி அந்த சைடில் வச்சுட்டோம். அந்த ஒரு பெபிள்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கோம். அந்த பெபிள்ஸ் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிஃப்ட் வுட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரீ ஷேப்பில் இருக்க ட்ரிஃப்ட் வுட்டு. இந்த ட்ரிஃப்ட் வுட் வந்து நாங்கள் வந்து உள்ளே அதை ஒட்டி வச்சுருக்கோம். அந்த பெபிள்ஸில் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு அனபாண்ட் பேஸ்ட்டு அதை வந்து நாங்கள் அதை யூஸ் பண்ணி தான் அந்த க்ளூ ஒட்டி வச்சுருக்குறோம். நிறைய பேருக்கு அனபாண்ட் யூஸ் பண்ணலாமான்னு டவுட் இருக்கும். அனபாண்ட் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு தடவை வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா போதும். எல்லா ஸ்கேப்பிங் முடிச்ச பிறகு அது வந்து நியூட்ரலைஸ் ஆகிடும். இதுக்காக நீங்கள் வந்து கடையில் போய் வாங்கினீங்கன்னா இது போல் க்ளூலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஒரு சின்ன டியூப் எடுத்திங்கன்னா பார்த்தா ஒரு 150 ரூபா 200 ரூபா சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோலாம் கன்சியூம் பண்ணிட்டுலாம் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு அனபாண்ட் யூஸ் பண்ணாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் செட்டப்புக்கு எப்படியும் ஒரு 10 15 அனபாண்ட் வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் நீங்கள் அதை காஸ்ட்டு நீங்கள் வந்து அதை கடையில் போய் வாங்கினீங்கன்னா அக்வாசேஃப் பேஸ்ட்டுன்னு வாங்கினீங்கன்னா இதே தான் இருக்கும். ஒரு க்ரீன் கலரில் சின்ன டியூபாக கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்க ஒரு அவ்வளோ காஸ்ட் இருக்கும். நீங்கள் ஓவராலாக நீங்கள் பார்க்கும்போது அதுக்காகவே ஒரு 5000 ருபீஸ் கிட்ட செலவாகிற அளவுக்கு ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறோம். இது தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது ஃபாரின்லாம் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ட்ரிஃப்ட் வுட்டை இந்த ஸ்டோன்ஸில் ஸ்டிக் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த காட்டன் இருக்குங்களா, மெடிக்கல் காட்டன், இந்த மெடிக்கல் காட்டனை தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மெடிக்கல் காட்டன் நடுவில் வச்சுட்டு அந்த அனபாண்டு மூலிமா நம்ம அதில் போட்டு நம்ம ஒட்டிக்கலாம். அந்த நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கோம். இப்போது நீங்கள் லைவாக பார்த்துன்னு தான் இருக்கீங்க. ஸோ இது போல் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் அது ரொம்ப லைஃப்பும் வருது, சீக்கிரம் விழவும் விழாது. ஒன்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா அது பாட்டிலே கிடக்கும். நீங்கள் செட்டப்பு கையில் கலைக்கிற வரைக்கும் அது பாட்டில் அதிலே தான் இருக்கும். இந்த ஆர்ட்ஸ்கேப்பிங்கோட லேஅவுட்டை க்ளோஸ்அப்பில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம ஸ்டோன்ஸ்லாம் எப்படி பிளேஸ் பண்ணியிருக்கோம், எங்கெங்கே ட்ரிஃப்ட் வுட் வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு பாருங்கள். நாங்கள் வந்து இந்த ட்ரிஃப்ட் வுட் பார்த்தீங்கன்னா மினிமலிஸ்டிக்காக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நிறைய வச்சா அது வந்து ரொம்ப இடுக்காக இருக்கிற போல் இருக்கும். நம்ம தீமே வந்து எது கச்சமச்சான்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப கம்மியாக அளவு தான் நாங்கள் வந்து இதுவே யூஸ் பண்ணியிருக்கோம் ட்ரிஃப்ட் வுட்ஸு. அகெயின் நம்ம தீம் பேஸ்டு தான் நம்ம பண்ணுறதுனால இந்த தீமுக்கு இது போதும், அதுக்கு மேலே ஓவர்லோட் பண்ணிங்கன்னா நம்ம தீமும் வந்து ஸ்பாயில் ஆகிடும்.
அது வந்து ஒரு ஃபாரஸ்ட் செட்டப் மாதிரி அதுக்குள்ளே போயிடும், அடுத்த கேட்டகரிக்கு போயிடும். ஸோ அதனால வந்து நம்ம வந்து மினிமலாக யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ராக் பிளேஸ் பண்ண போகிறோம். இந்த ராக் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று பின்னாடி ஒன்று வைக்கிறதுனால உங்களுக்கு 3D டெப்த்து கிடைக்கும். பேக்ரவுண்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு லாவா ராக்ஸ் வந்து நாங்கள் சிலிக்கான் அண்ட் அனபாண்ட் யூஸ் பண்ணி நாங்கள் இதை ஸ்டிக் பண்ணுறோம். கைஸ், அக்வாஸ்கேப்பிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த பேக்ரவுண்டு எந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு ஸ்கேப்பிங் வந்து ரொம்ப அழகாக வரும். சின்ஸ் நம்ம இந்த மவுண்டெயின் செட்டப் யூஸ் பண்ணுறதுனால இந்த பேக்ரவுண்டில் நல்லா ஹைட்டாக வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு அந்த மவுண்ட் வந்து நல்லா வியூவபுளாக இருக்கும். 3D டெப்த்து நல்லா கிடைக்கும். டெப்த் உங்களுக்கு கிடச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் அக்வாஸ்கேப்பிங்கை பொறுத்த வரைக்கும் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான் ப்ரோ. அண்ட் ஒவ்வொரு நாளும் நம்ம ட்ரை பண்ண நம்மளுக்கு வந்து பெட்டராகிட்டே இருக்கும். அது போல் தான் இந்த ஸ்கேப்பிங் வந்து நம்ம பெட்டராக கிடைக்கிற வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போ நம்ம ஐடியாவுக்கு பொறுத்த வரைக்கும் அது பெட்டராக தெரியுதோ அப்போ நீங்கள் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் முக்கியமான விஷயம் ப்ரோ, நம்மளுக்கு ஃபோர் கிரவுண்டில் வைக்கிற ஸ்டோன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கிற ஸ்டோன்ஸை வந்து நீங்கள் ஃபோர் கிரவுண்டில் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஸ்கேப்பிங் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்கேப்பிங்கில் பண்ணி முடிச்சிட்டோம். அதோட டாப் வியூலேருந்து பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஸ்கேப்பிங் பண்ணும்போது எதனா தப்பு பண்ணியிருக்கலாம், கண்டிப்பாக பண்ணியிருப்போம். இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி எதனாச்சும் கண்டுபிடிச்சிங்கன்னா ப்ளீஸ் அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த டேங்கை பில்ட் பண்ணி ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த வீடியோவை எடிட் பண்ணுறேன், இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இப்போ வரைக்கும் நம்ம டேங்க் பார்த்தீங்கன்னா எந்த இஷ்யூஸும் வரலை. ஸோ ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. நான் அந்த அப்டேட் வீடியோவும் நம்ம ஷார்ட்ஸாக அப்பப்போ போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம ஃபோர் கிரவுண்ட், மிட் கிரவுண்ட், அப்புறம் இந்த பேக்ரவுண்ட் இருக்கிற ஸ்டோன்ஸ்லாம் எதுக்கு தனித்தனியாக நிற்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்குமே சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா. ஸோ அதனால் ஒரு ட்ரிஃப்ட்வுட் மூலிமா வந்து ஃபோர் கிரவுண்ட், மிட் கிரவுண்ட் அண்ட் பேக்ரவுண்ட் இருக்கிற ராக்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படியே வந்து அந்த ஸ்கேப்பிங்கில் அது பேக்ரவுண்ட் பின்னாடி வரைக்கும் போகிற போல் ஒரு தீம் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இந்த பொதுவாக அந்த இயற்கையெல்லாம் ரிசர்ச் பண்ணுறாங்க, ரிசர்ச்சர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் சொல்கிறது என்ன விஷயம்னா ஒவ்வொரு மரங்களுக்கும் அந்த சிகரங்களுக்கும் வந்து தொடர்பு இருக்கும். அந்த ரூட்ஸ் மூலிமா அது வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே. அது ஒரு சின்ன ஐடியா தான். சரி, நம்ம இந்த ரிப்ளிகா பண்ணலாமேன்னு சொல்லிட்டுக்காக இந்த தீமில் வந்து இந்த ஒவ்வொரு ராக்ஸையும் நாங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுதான் மெயின் ரீசனே. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடி இருக்க அந்த ஃபோர் கிரவுண்டில் இருக்கிற இந்த பிளான்ட்ஸு, இந்த ட்ரீஸு, இந்த ராக்ஸ், இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி அந்த கீழே இருக்கிற அந்த லேண்ட் ஸ்லைட்ஸ், அந்த நிலத்தோட கனெக்ட் பண்ணி அது வந்து அப்படியே இந்த மலை சிகரத்தோட உச்சிக்கு வரைக்கும் நம்ம கொண்டு போகிறோம். அதுதான் இந்த தீமோட ஐடியாவே. இந்த அக்வாஸ்கேப்பிங்கோட கம்ப்ளீட் ஐடியா பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன எக்கோ சிஸ்டம். இந்த எக்கோ சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷஸ்ஸு, இந்த இருக்கிற லேண்டு, ஸோ அண்ட் ஸ்லைட்ஸ், அந்த மலை, இந்த செடிகள், இந்த கொடிகள், இது எல்லாமே வந்து ஒரு இன்டர்லிங்காக இருக்கிற மாதிரியும் ஒரு எக்கோ சிஸ்டத்தில் அதுக்குள்ளே இருக்கிற போல் ஒரு சின்ன ஒரு ஐடியா தான் இது. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். அண்ட் எல்லாமே வந்து இன்டர் கனெக்டடாக தான் இருக்கும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த தீமை வந்து நாங்கள் வந்து உயிர் கொடுத்து கொண்டு வந்திருக்கோம். அண்டு நீங்கள் அது பாருங்கள், எப்படி இருக்கும், உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும், பாருங்கள் கைஸ். முக்கியமான விஷயம், நம்ம அக்வாஸ்கேப்பிங்கை பொறுத்த வரைக்கும் பொறுமை ரொம்ப அவசியம். அதுவும் நம்ம பிளான்டட் அக்வாரியம் டேங்க்ஸ்லாம் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் டைம் எடுத்து பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். அப்போ தான் அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். நம்ம வேகமாக பண்ணணுன்னு தான் எல்லோரும் இருக்காங்க, ரஷ்அப் பண்ணுறாங்க. அது போல் ரஷ்அப் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு வரவே வராது. கைஸ், நிறைய பேருக்கு ஃபாஸ்ட் ரிசல்ட் வேணும், ஃபாஸ்ட்டாக பில்ட் பண்ணணுன்றதுக்காக காஸ்ட்லியான கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணி குவிக் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதே போல் இந்த நைட்ரஜன் சைக்கிளுக்காக வந்து குவிக் ஸ்டார்ட்ன்ற போது நிறைய கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறதுனால சடனாக வந்து எப்போனாச்சும் வந்து நம்மளுக்கு சிஸ்டம் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஏன்னா நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. நேச்சரில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டைம் எடுக்கும். அந்த ப்ரிஸ்கிரைப் டைம் எடுத்து அது வந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து லைஃப் இருக்கும். நம்மளுக்கு வந்து திடீர்னு நம்ம ஒரு குவிக் ஸ்டார்ட் பண்ணி திடீர்னு கொண்டு வந்தீங்கன்னா வேறு எதனாச்சும் அது மூலிமா வேறு எதனாச்சும் ஒரு ரியாக்ஷன் கிடந்ததுன்னா
அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியாது. இன்கேஸ் நீங்கள் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக இருந்தீங்கன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து மேனேஜ் பண்ண முடியும். பிகினர்ஸ்லாம் வந்து அது போல் கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அதை வந்து எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ண தெரியாமல் இருந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹாபீஸை விட்டு வெளியே போகிறதுக்கான ரிஸ்க்லாம் வந்து வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நல்ல அட்வைஸ், நல்ல தெரிஞ்ச ஸ்கேப்பர்ஸ் கிட்ட ஐடியாஸ் கேட்டு பண்ணுறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். கைஸ் இப்போ ஆர்ட்ஸ்கேப்பிங் கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். இப்போ வந்து தண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஆட் பண்ணணும். இன்கேஸ் இந்த ஸ்லைட் ஆகிட சான்சஸ் நிறைய இருக்கும். அதனால வந்து நம்ம தண்ணி பொறுமையாக ஆட் பண்ணுவோம். நம்மளுக்கு இந்த மவுண்டைன் இருக்கிறதுனால அந்த மவுண்டனில் நான் தண்ணி விட்டு ஃபில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பிளான்டிங் பண்ணணும். பிளான்டிங் வந்து இப்போது வந்து இந்த ஜாவா மாஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபஸ்ட்டு வைக்கிறோம். அந்த ஜாவா மாஸ் வந்து நம்ம வந்து இது துணி தைக்கிற நூல் இருக்குல்ல, அந்த காட்டன் த்ரெட்டில் அது மூலிமா வந்து நான் கட்டிட்டேன். அண்டு இந்த சைடு ட்ரிஃப்ட்வுட்ஸ்லாம் நீங்கள் மொத்த ட்ரிஃப்ட்வுட்ஸ்லாம் வந்து நாங்கள் வந்து அந்த அனபாண்ட் யூஸ் பண்ணி தான் நான் ஒட்டி வச்சுருக்கேன். அனபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டலாம் தாராளமாக, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. செடி நல்லாவே வளரும். ஆனால் இந்த வீடியோ நான் போடும்போது எல்லாம் நல்லா க்ரோ ஆகிருந்தது. ஸோ அதனால் பார்த்து நான் தைரியமாக சொல்கிறேன், கன்ஃபார்மாக வரும். நீங்கள் வந்து பயப்படாமல் அனபாண்ட் யூஸ் பண்ணலாம். இந்த ட்ரிஃப்ட்வுட்டில் இந்த ஜாவா மாஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்பாஞ்ச் எதுனா வச்சு கூட நீங்கள் வந்து ட்ரிஃப்ட்வுட் அட்டாச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குன்னு அடுத்த வீடியோவில் அந்த டெக்னிக்ஸை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல முடியாது, டைம் ஆகும். அண்ட் இப்போ நம்ம மீன்வைல் நம்ம நிறைய பிளான்ஸ் எல்லாம் வந்து நம்ம பிளான் பண்ண போகிறோம். இப்போ யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட்லேருந்து இந்த பிளான்ஸ் எல்லாம் நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். தென் ஃபோர் கிரவுண்டு, அப்புறம் மிட் கிரவுண்டில் கொஞ்சம் நம்ம அங்கங்கே தேவையான இடத்துல பண்ணுறோம். ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப அது ஃபாரஸ்ட் போல் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணணும். வளர்ந்துச்சுன்னா ட்ரிம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பாருங்கள், பார்த்து பண்ணுங்கள். கைஸ் இந்த பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 29 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா எந்த பிளான்ட்ஸுமே வந்து உங்களுக்கு கருகாது. இந்த மெல்ட்டிங் இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு பிளான்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் லைட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அந்த பிளான்ட்ஸுக்கு தேவையான லைட் கொடுத்தா போதும். இந்த டேங்க் செட்டப் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து சோபோவில் RGB லைட் ஒன்று வருது, அந்த ட்ரையாங்குலர் பேக்கில் M சீரிஸ்ன்னு சொல்லிட்டு அந்த லைட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அது ரொம்ப நல்ல அவுட்புட் இருக்குது. என்னோடய ஸ்கேப்பிங்க்கு எல்லாத்துக்குமே அந்த லைட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்குது. அண்டு ப்ரைஸும் நல்ல ரீசனபிளாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு அந்த போல் லைட்டு வேணும்னா என்ன நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் சீப்பர் ப்ரைஸில் நாங்கள் கொடுக்குறோம். இந்த டேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் டைமர் மூலயமா நாங்கள் வந்து மேக்ஸிமம் ஒரு 5 hours தான் வந்து இந்த லைட்டிங்கே நாங்கள் கொடுக்குறோம். மார்னிங் 1 hour, ஆஃப்டர்நூன் 1 hour கொடுக்குறோம். மிச்சம் இருக்கிற 3 hours வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் கொடுக்குறோம். சரிங்களா? இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும். உங்களுக்கு தொடர்ந்து ஹைலைட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டு அதிகமாகும். ஹீட் அதிகமாகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து செடி வந்து மெல்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதே போல் நீங்கள் நிறைய லைட்டிங் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆல்கே இஷ்யூஸ்லாம் பயங்கரமாக வருங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் லைட்டிங் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கொடுத்தா போதும். மேக்ஸிமம் ஒரு நல்ல ஹைடெக் பிளான் செட்டப் பண்ணிங்கன்னா ஒரு 7 to 7 hours வைக்கலாம். ஸோ இது போல் ஒரு லோடெக் பிளான்ஸுக்கு மேக்ஸிமம் ஒரு 5 hours வைக்கலாம். அது கூட அழகுக்காக தான் வைக்கிறோம். அண்ட் 5 hours மோர் தென் எனஃப் இந்த போல் செட்டப்புக்கு. இப்போ பாருங்கள், அண்டு 2 weeksக்கு அப்புறமா எடுத்த வீடியோ இது. அண்ட் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் நாங்கள் வந்து மிஸ்டெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். பார்க்கறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் பிளான்ட்ஸும் நல்ல க்ரோத் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் எல்லாமே நல்ல க்ரீனாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நல்லா வளர்ந்துருக்கு. உங்களுக்கு இந்த ஆல்கே இஷ்யூஸ் எதுவுமே வரலை. இன்கேஸ் நாங்கள் இந்த 3 months வரைக்கும் பார்த்தா கூட எந்த ஒரு ஆல்கே இஷ்யூஸும் பெருசாக எங்களுக்கு வரலை. அண்ட் நல்லாவே இருக்குது. உங்களுக்கு ஃபவுண்டைனும் நல்லா ஒர்க் ஆகுது. அண்ட் பாருங்கண்ணே எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த மிஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா நேரில் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த மிஸ்ட் ஆனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இது வெளியே இருக்கிறனால நிறைய காற்று அடிக்குது. அதனால மிஸ்டெல்லாம் பறந்து போயிடுது. காற்று கம்மியாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ஒரு சிவன் கூட நாங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். சும்மா அந்த வீட்டில் அவங்க வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக ஒரு சிவலிங்கம் வந்து நாங்கள் அந்த ஃபவுண்டைன் ட்ராங்கில் வச்சுருந்தோம். ஒரு
4 ஷ்ரிம்ப் விட்டுருந்தோம். பிளாக்கு, ப்ளூ, க்ரீன் அண்ட் நிறைய கலரான ஷ்ரிம்ப் விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெயின்போ இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய கார்டினல் டெட்ராஸ் அண்ட் ப்ளூ பேரட் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். ப்ளூ பேரட் வந்து இங்கே பார்த்தா டிகிங் இஷ்யூஸ் இருக்கும். அண்ட் இப்போ வரைக்கும் எங்களுக்கு அந்த போல் எந்த ப்ராப்ளமும் வரலை. இன்கேஸ் அது பெருசாக வளர்ந்துச்சுன்னா நிறைய வருமா இல்லைன்னு தெரியல. நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. அண்டு அது போல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் அதை இடத்த மாற்றிடுவோம். பிளான்ஸ் க்ரோத்லாம் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த ஃபவுண்டெயினோட ஃப்ளோ வந்து நல்லாவே இருக்குது. கைஸ், இந்த அக்வாஸ்கேப்பிங்கை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நினச்சி தான் இந்த ஒவ்வொரு வீடியோவும் நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி இருக்குது நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அது தகுந்த போல் நான் வீடியோஸ் வந்து ஃப்யூச்சரில் நான் பண்ணுறேன். இதில் எதனா டவுட்ஸோ நான் எதனாச்சும் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலும் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த தடவை கிளியர் பண்ணிக்கலாம். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தொடர்ந்து இருந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். அண்டு ஒன் செகண்ட் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நம்மளோட சேனல் வந்து ஒரு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வந்து இப்போது வந்துட்டாங்க. ஸோ அது எல்லாமே உங்களோட முழு சப்போர்ட்டு தான் காரணம். நீங்கள் தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் இது போல் போஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு அது யாருக்குன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.